இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. ராஜ்யசபா தேர்தல் மார்ச் 16ஆம் தேதி நடக்குதே, அத பத்தி விசாரிச்சோம். ராஜ்யசபா தேர்தலுக்கு மார்ச் 5ஆம் தேதி தான் நாமினேஷன் தாக்கல் செய்ய லாஸ்ட் டே. அதனால எல்லா கட்சிகள் கவனமும் இப்ப ராஜ்யசபா எலெக்ஷன் பக்கம் திரும்பி இருக்கு. தமிழ்நாட்டுல 6 ராஜ்யசபா எம்பிக்களோட பதவி காலியாகுது. திமுகவுல திருச்சி சிவா, என்ஆர் இளங்கோ, கனிமொழி சோமு, அந்தியூர் செல்வராஜ், அதிமுகவுல தம்பிதுரை, அதிமுக கோட்டாவுல ஜி.கே. வாசன் பதவிக்காலம் முடிகிறதால தேர்தல் நடக்குது. திமுகவுக்கு 4 ராஜ்யசபா எம்பி இடம் இருக்கு. இதுல 1 காங்கிரசுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதே போல தேமுதிகவுக்கும் ஒரு சீட் கொடுக்குது திமுக. இந்த 2 சீட் போக 2 ராஜ்யசபா எம்பி இடங்கள் திமுகவுல யாருக்குன்னு பரபரக்கும் டிபேட் நடந்துகிட்டு இருக்கு. திருச்சி சிவாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீனியர். திமுகவுல 1970கள்ல இருந்து தீவிரமாக செயல்படுகிறவர் திருச்சி சிவா. இப்ப கட்சியோட துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். 1976ல எமர்ஜென்சில மிசா சட்டத்தின் கீழ் 1 வருஷம் ஜெயில்ல இருந்தார். 1996ல புதுக்கோட்டை லோக்சபா தொகுதியில போட்டியிட்டு எம்பி ஆனாரு. அப்புறமா 4 முறை, அதாவது 2000, 2007, 2014, 2020ல ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். அங்க திமுகவோட கொள்கைகளை இடி முழக்கமாக முழங்கியவர் திருச்சி சிவா. 5வது முறையாக மறுபடியும் ராஜ்யசபா எம்பி வாய்ப்பு கொடுங்கன்னு ஸ்டாலினிடம் திருச்சி சிவா கேட்டு பார்த்தார். ஆனா திருச்சி சிவாவுக்கு மீண்டும் சான்ஸ் இல்லை என ஸ்டாலின் தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறதாம். என்ஆர் இளங்கோவுக்கு மீண்டும் சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா, என்ஆர் இளங்கோ திமுகவின் சட்டத்துறை செயலாளராகவும் இருக்கிறாரு. 2014ல அரக்கோணம் லோக்சபா தொகுதியில போட்டியிட்டு ஜெயிக்கல. 2020ல ராஜ்யசபா எம்பி ஆனாரு. மீண்டும் ராஜ்யசபா எம்பி பதவியை கேட்டு பார்த்தாரு என்ஆர் இளங்கோ. ஆனா அசெம்பிளி எலெக்ஷன்ல போட்டியிடுங்க என ஸ்டாலின் சொல்லி இருக்கிறார். எலெக்ஷன்லேயே போட்டியிட விருப்பம் இல்லை என என்ஆர் இளங்கோ சொல்லி இருக்கிறார். அதனால திமுக ஆட்சி மீண்டும் அமையும் போது என்ஆர் இளங்கோவனுக்கு அட்வொகேட் ஜெனரல் பதவிக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல கனிமொழி சோமு பரம்பரை திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க. திமுகவின் நிறுவன தலைவர்கள்ல ஒருத்தரான என்.வி. நடராசனின் பேத்தி. கனிமொழியின் அப்பா என்.வி.என். சோமு திமுகவின் சீனியர் லீடரா இருந்தாரு. எம்எல்ஏவாக பின்னர் எம்பியாகவும் இருந்தாரு. மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சராகவும் இருந்தாரு. அவரு மத்திய அமைச்சரா இருந்தப்ப அருணாச்சல பிரதேசத்துல ஹெலிகாப்டர் விபத்துல இறந்து போனாரு. என்.வி.என். சோமு மறைவுக்கு பிறகு கனிமொழிக்கு 2011ல மாதவரம் தொகுதியிலையும் 2016ல தீநகர் தொகுதியிலையும் போட்டியிட வாய்ப்பு தந்தாரு ஸ்டாலின். ஆனால் கனிமொழி சோமு ஜெயிக்கல. அதனால 2021ல ராஜ்யசபா எம்பி ஆனாரு. கனிமொழி சோமுவுக்கு 2வது முறையாக ராஜ்யசபா எம்பி சீட் இல்ல அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிட்டாராம். அதனால அசெம்பிளி தேர்தல்ல மறுபடியும் போட்டியிட வாய்ப்பு கேட்கிறார் கனிமொழி சோமு. மற்றொருவரான அந்தியூர் செல்வராஜுக்கும் மீண்டும் எம்பி பதவி இல்லை என சொல்லிட்டாங்களாம். அவரும் ஓகேன்னு சொல்லி இருக்காரு. சரி, அப்ப யாருக்கு தான் அந்த 2 எம்பி சீட் அப்படின்னு விசாரிச்சப்ப ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியா இருந்த புதுக்கோட்டை அப்துல்லா பெயரை முதல்ல சொல்றாங்க. 2021 முதல் 25ல ராஜ்யசபா எம்பியாக இருந்து திமுகவுக்கே உரித்தான ஆணித்தரமான வாதங்களை வச்சவர். அவரு பேரு லிஸ்ட்ல இருக்காம். இன்னொரு இடத்துக்கு திமுக இளைஞரணி துணை செயலாளர் ஜோயல் பெயர் அடிபடுது. சட்டசபை தேர்தல்ல எனக்கு சீட் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஜோயல். ஆனா அவருக்கு தூத்துக்குடி, திருச்செந்தூர் தொகுதிகள்ல நல்ல பெயர் இல்ல. அதனால சீட் தராதீங்கன்னு அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணனும் கீதா ஜீவனும் எதிர்க்கிறாங்க. சரின்னு தூத்துக்குடி மேயர் பதவியாவது கொடுங்கன்னு கேட்டு பார்க்கிறார் ஜோயல். இதுக்கும் சிக்னல் கிடைக்கலையாம். இப்ப ஜோயல் பேரும் ராஜ்யசபா எம்பி லிஸ்ட்ல இருக்கிறதாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.